யோசேப்பு மூலியமா கோஷான் என்ற ஒரு பட்டணத்துக்குள்ள சேர்றாங்க. 7 வருஷம் பஞ்ச நாட்கள் உலகம் எங்கும் வரும்பொழுது யோசேப்பு தன் சகோதரரையும் அவங்க தகப்பனாக இஸ்ரவேல் யாக்கோபையும் அழைத்து கொண்டு வந்து எங்க விடுறாரு? எகிப்துலனாக்கா எகிப்திலேயே தி பெஸ்ட் லேண்ட்னுக்குது. கோஷனுக்கு மீனிங் என்னன்னா என் கிட்ட இருன்னு அர்த்தம். அதுல யோசேப் கூட சொல்றாரு, நீங்க என் கிட்ட இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபீட் பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். 2 வருஷம் ஏற்கனவே பஞ்ச நாட்கள் முடிஞ்சிட்டு இருக்கு. இது இன்னும் 5 வருஷம் பஞ்ச நாட்கள் இருக்க போது. இந்த 5 வருஷத்துக்கு பஞ்ச நாட்கள் இருக்கிறதுனால நீங்க வறுமையில ஒன்னில்லாத ஆயிடுவீங்க, ஒரு பாவர்ட்டி ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? என்கிட்ட வந்துருங்க, என் கிட்ட இருங்கன்னு சொல்லி யோசேப் என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனுங்களையும். போய் டாடி கிட்ட போய் சொல்லுங்கடா, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், செத்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டு வருஷம் ஆனா மாலை போட்டு பார்த்துனுக்கிறாரு. ஐயோ இன்னைக்கு யோசேப்பு பிறந்த நாள், ஐயோ இன்னைக்கு என் புள்ள காணாம போன நாள், இன்னைக்கு செத்த நாள்னு என்ன பண்ணுகிறாரு? போட்டோ வச்சுட்டு யாக்கோபு போட்டு முச்சு வச்சுட்டுக்கிறாரு. ஆனா அவ எதிரே பார்க்காத ஒரு செய்தி யாக்கோபுக்கு வருது. நம்ம வாழ்க்கையில கூட எதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குதுன்னு நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முடிஞ்சிட்டு இருக்குது அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு இருக்குது அவ்வளவுதான், இதுக்கு மேல நடக்கிற மாதிரி ஒரு பெரிய லாஸ். இவனை குறிச்சு நான் ஒரு திட்டம் வச்சிருந்தேன், அவனு இது முடிஞ்சிச்சுன்னும் போது ஆண்டவர் அந்த நேரத்துல தான் ஒரு புது பிகினிங்க ஆண்டவர் கொடுப்பார். யாக்கோபுக்கு, இஸ்ரவேல் என்ற யாக்கோபுக்கு என்ன நினைவு இல்லைன்னா யோசேப்புக்கு நினைச்சே அவன் உக்காண்டான், வருவானா வரலியான்னு. ஆனா எதிர்பாராத ஒரு செய்தி வருது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், சாதாரணவனா இல்ல, எகிப்துக்கே அதிபதியா இருக்கிறான், பார்வோன் ராஜாக்கு கடவுளா இருக்கிறான்னு கூட பைபிள் சொல்லுது. He was a lord for Pharaoh. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரோக்கே ராஜாவா இருந்தான் யோசேப்பு. யாரு? யாக்கோபுடைய மகன். எவன் செத்துட்டான்னு நினைச்சாங்களோ அவன் இருக்கிற பிளேஸ பாத்தீங்கன்னா மொத்த உலகத்துக்கே யோசேப் தான் இப்ப சோறு போட்டுனுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அண்ணனையும் தம்பி எல்லாரையும் கூட்டுவான்னு சொல்றாரு. கூட்டுவது எங்க கொடுக்கிறாருன்னா எகிப்திலேயே தி பெஸ்ட் லேண்ட். பாருங்க, ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உனக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது எவங்கிட்டையும் இல்லாத ஒன்று தான் உனக்கு செய்வார் தவிர அவங்கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்காது. உன்னை அவர் டிஃப்ரெண்டா படைச்சிருக்கிறாரு, உன்னை டிஃப்ரெண்டா பயன்படுத்துறதுக்கு. மற்றவங்க சொல்லலாம், பாரு அவனை பாரு, பாரு இவனை பாரு, பாரு அவனை பாரு, அவனை ஆண்டவர் அதுக்கு அழிச்சுக்கிறாரு. என்ன ஆண்டவர் எதுக்கோ உன்னை அழிச்சிருக்கிறாரு. நிச்சயமா அதை இந்த மாதம் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ப்ரூவ் பண்ண போகிறார். Is going to prove and show the difference between you and the people. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஒரு டிஃபரன்ஸை காட்ட போறார். மற்றவங்களை போல நீ இருக்க மாட்ட, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்ப, நீ எக்ஸ்ட்ரா டேலண்டடா இருப்ப, கொஞ்சம் அழகுல கூடி இருப்ப, சம்பளத்துல உன்னை விட அதிகமா கொடுப்பாரு. அதுதான் சொல்றது கோஷன் பட்டணத்துக்கு என்னன்னாக்கா the place of plenty and comfort.